ஸ்டூடெண்ட் ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெய்சன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மையின் கோட்பாடு அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெய்சன்பர்க்ங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரானுக்கு டூயல் நேச்சர் இருக்குது. என்னென்ன நேச்சர் இருக்குது? ஒன்று பார்ட்டிக்கல், இன்னொன்று வேவ் நேச்சர் இருக்குது, துகள் பண்பு இருக்குது, அலை பண்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புரோட்டான் இருக்குது, புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனே நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அந்த இடத்துல இந்த புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட்டில் எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும், ரேடியஸ் சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். அப்படி இந்த நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணி இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஏன் இது ரொட்டேட் ஆகுது? இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்டிங் போர்ட்ஸ் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் அந்த எலக்ட்ரானுடைய மொமெண்டத்தையும் அட் எ சேம் டயத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கான்செப்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹெய்சன்பர்க். அவர் சொல்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு accurately determine both the position and the momentum of a microscopic particle simultaneously. நுண்துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தம் ஆகிய இரண்டினையும் ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கண்டறிய இயலாது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய விதி. அவர் என்ன சொல்றாரு? நியூக்ளியஸ் இருக்கு, அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கும், பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டு வரக்கூடிய எலக்ட்ரானுடைய பொசிஷன் அது எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் அட் எ சேம் டயத்தில் அதோடைய மொமெண்டம்னா டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறதையும் பொசிஷனையும் அதோடைய மொமெண்டத்தையும் சைமல்டேனியஸாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் அவருடைய பிரின்சிபல். நீங்கள் இது வந்து புரோட்டான், நியூக்ளியஸ் அவுட்டரில் எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குன்னு சொன்ன மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய என்னென்ன கண்டுபிடிக்கணும்? பொசிஷனை கண்டுபிடிக்கணுமா? பொசிஷனுங்கிறது இந்த இடத்துல டெல்டா எக்ஸுங்கிறாங்க. மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்றாரு. மொமெண்டம்ங்கிறது டெல்டா பிங்கிறாரு. இந்த மொமெண்டத்தையும் பொசிஷனையும் ஒரே நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று இந்த நியூக்ளியஸ் அவுட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம், அல்லது அதனுடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இவருடைய பிரின்சிபல். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் எரர் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் அவருடைய எரர் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சமன்பாடு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டைனிட்டி எரர் இன் த மெஷர்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆஸ் ஃபாலோஸ். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் பிழை இருக்கும். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 4πங்கிறது. இந்த இடத்துல டெல்டா எக்ஸுங்கிறது எலக்ட்ரானுடைய பொசிஷன் ஆர் பார்ட்டிகளுடைய பொசிஷன், டெல்டா பிங்கிறது மொமெண்டம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டைரக்ஷன். எலக்ட்ரானுக்கு பர்டிகுலர் மாஸ் இருக்கு, பர்டிகுலர் மாஸுடைய எலக்ட்ரான் என்ன செய்யுது? பர்டிகுலர் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் ரொட்டேட் ஆகுது. அதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெல்டா பின்னு சொல்றாங்க. பிங்கிறது என்ன? மொமெண்டத்தை நம்ம எப்படி எழுதலாம்? எம் இன்ட்டு வின்னு எழுதலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதலாம். இந்த இடத்துல மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படிங்கிறதுனால டெல்டா பி அப்படிங்கிறதுனால அவங்க என்ன எழுதுறாங்க? எம் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, எம் இன்ட்டு டெல்டா விங்கிறாங்க, வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அதனால டெல்டா வி. அப்போ டெல்டா பி என்னன்னு எழுதலாம்? எம் இன்ட்டு டெல்டா வின்னு எழுதலாம். இது பின்னாடி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், அதுக்கு நமக்கு பயன்படும். சரி, டெல்டா எக்ஸ் நமக்கு தெரியும், டெல்டா பி தெரியும். ஹச்ங்கிறது என்ன? பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது வேல்யூ வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், மாறாது. 6.626 இன்ட்டு 10⁻⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, சைமல்டேனியஸாக ஒரு பார்ட்டிகுலர் எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். பிரின்சிபல் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் போல உள்ள மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் மட்டும்தான் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். எதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்காது? இந்த அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் ஹேஸ் நெக்லிஜிபிள் எஃபெக்ட் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ். மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எலக்ட்ரானை விட பெரிய துகள்களுக்கு இந்த கொள்கையானது பொருந்தாது. அண்ட் பிகம் சிக்னிபிகன்ஸ் ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சச் as எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் பொருந்தும். இதெல்லாம் இதோடைய லிமிடேஷன். பிரின்சிபல் லிமிடேஷன் தெரிஞ்சிங்க, அது ஈக்குவேஷன் தெரிஞ்சிங்க. ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜனை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1, நியூக்ளியஸ் புரோட்டான் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும்.
இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஒரு கொடுத்துருக்காங்க 0.529 ஆங்ஸ்ட்ராம். முதல்ல இந்த ஆங்ஸ்ட்ராம் ஏ நாட்னு சொல்றது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஆங்ஸ்ட்ராம் சொல்லுவாங்க, ஆங்ஸ்ட்ராம் ஏ நாட். இது வந்து யூனிட் ஆஃப் லெங்த். எதோட யூனிட் ஆஃப் லெங்த்? மெஷரிங் வேவ் லெங்த் ஆஃப் லைட். லைட்டோடைய வேவ் லெங்த்தை மெஷர் பண்றது. அந்த லைட்டுங்கிறது எலக்ட்ரான். எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆங்ஸ்ட்ராம் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும், அல்லது 0.1 நானோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இது தெரிஞ்சுங்க. 9th செஞ்சுரியில ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சார். அவரோட பேர் என்ன அப்படின்னா ஆண்டர்ஸ் ஜோனஸ் ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது. அவருடைய பேரை தான் இந்த இடத்துல ஏ நாட்டுக்கு வச்சிருக்காங்க, ஆங்ஸ்ட்ராம். அப்ப ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது ஒரு பிசிக்கல் சயின்டிஸ்டோட நேம். இந்த ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது லெங்த்தோட யூனிட். எந்த லெங்த் சொல்றாங்க அப்படின்னா வேவ் லெங்த் ஆஃப் லைட். லைட்டோட வேவ் லெங்த்துக்கான யூனிட் தான் அந்த ஆங்ஸ்ட்ராம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா புரோட்டானுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வேவ் லெங்த்ல அவங்க சொல்றாங்க. அதனால தான் 0.529 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, புரோட்டான்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து 0.529 ஆங்ஸ்ட்ராம். இதை சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா போருங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால அது போர் ரேடியஸ்னு சொல்லுவாங்க, போர் ரேடியஸ். நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரானுடைய பொசிஷன் வந்து ஒரு 0.5% அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரானுடைய பொசிஷன் டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 0.5%. அவங்க கேட்கறது பொசிஷனை சொல்லிட்டாங்க, அதனுடைய வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ டெல்டா எக்ஸ் வந்து அவங்க கணக்கில் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கணக்கில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த புரோட்டானுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய பொசிஷன் தெரிஞ்சிருச்சு, அதோடைய வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் படி டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h/4π. அப்போ டெல்டா எக்ஸ் பொசிஷனையும் அதோடைய மொமெண்டம் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல் டெல்டா பியும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மதிப்பானது h/4π மதிப்பை விட அதிகமாகவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பானது ஒரு அக்யூரசிங்கிறது 100% இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹெய்சன்பர்க் சொல்லியிருக்கிறாரு. அப்போ டெல்டா பி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ரீவியஸில் நம்ம பார்த்தோம், பிங்கிறது என்ன? மொமெண்டம். மொமெண்டத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? m/vன்னு எழுதுவோம். இந்த இடத்துல டெல்டா பி இருக்கிறதுனால m/Δv அப்படின்னு எழுதலாம். இதை பற்றி நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட், இப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் உள்ள எலக்ட்ரானுடைய பொசிஷன் கொடுத்துட்டாங்க டெல்டா எக்ஸ். அப்போ எவ்வளவு அக்யூரசி இருக்கும்? 0.5% அக்யூரசி இருக்கும். அது பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால 0.5 100 டிவைட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 0.529 ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 ஆங்ஸ்ட்ராம் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர் ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம். இங்கே 0.5யும் 100ஐயும் நம்ம கிராஸ் பண்ணலாம். அதே போல் 0.529 டிவைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்ஸ்ட்ராமுக்கு நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 1 ஆங்ஸ்ட்ராம் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். 0.5யும் 100ஐயும் டிவைட் பண்ணி இன்ட்டு 0.529 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டரால் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0.5யும் 100ஐயும் டிவைட் பண்ணால் 0.005 கிடைக்கும். இன்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 0.529 மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 10⁻⁻10 மீட்டருங்கிறது 1 ஆங்ஸ்ட்ராங்கோட வேல்யூங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த 0.005ஐயும் 0.529 நம்ம மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.00264 கிடைக்கும். இன்ட்டு பக்கத்தில் 10⁻⁻10 மீட்டர் ஒரு ஆங்ஸ்ட்ராங் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம் அந்த இடத்துல. இப்போ இந்த 0.002வை 2 பாயிண்ட் சம்திங் நம்ம எழுதணும் அப்படின்னா 3 டிஜிட் ரைட் சைடு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ 3 டிஜிட் ரைட் சைடு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻⁻10 இன்ட்டு 10⁻⁻3ன்னு எழுதலாம். அப்போ 3 டிஜிட்டுங்கிறதுனால என்ன செய்யலாம்? 10⁻⁻3ங்கிறத இந்த இடத்துல நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்னு அதை நம்மளால எழுத முடியும். அதுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்கு. 0.1 10⁻⁻1 எழுதலாம். 0.01 10⁻⁻2 எழுதலாம். அதே போல் 0.001 எப்படி எழுதலாம்? 10⁻⁻3ன்னு எழுதலாமா? அந்த அடிப்படையில் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்போ 3 டிஜிட் ரைட் சைடில் கொண்டு போகும்போது 10⁻⁻3 இதில் இப்போ பவரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2.645. ஆல்ரெடி இருக்கிறது 10⁻⁻10 மீட்டர் இன்ட்டு இப்போ 3 டிஜிட் வந்து ரைட் சைடு கொண்டு போகும்போது 10⁻⁻3 இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் ஆகும். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2.645 இன்ட்டு 10⁻⁻13 மீட்டர் கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அன்சர்டைனிட்டி இந்த பொசிஷன் டெல்டா எக்ஸோட வேல்யூ ஃபைனல் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h/4πங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ டெல்டா எக்ஸ்
இந்த டெல்டா பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம், எம் இன்ட்டு டெல்டா வி பயன்படுத்தலாம். கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 4 இங்கே இடத்துல எழுத முடியும். இப்போ நமக்கு டெல்டா வி தான் தேவை. பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா வி தேவைன்னா டெல்டா வி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் பண்ணுறதுலாம் அங்கே போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். 4 இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ்னு மல்டிபிள் ஆகும். இப்போ டெல்டா வி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இடத்துல எழுதிருக்கோம். 6.626 இன்ட்டு 10 to the power minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறோம். இது பாருங்க 4 அப்படின்னா 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். மாஸ் எலக்ட்ரானோட மாஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் 9.11 இன்ட்டு 10 to the power -31 கிலோகிராம், அது மாஸை எடுத்து எழுதியிருக்கிறோம். இன்ட்டு பக்கத்தில் டெல்டா எக்ஸ் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ கிலோகிராம் கேன்சல் ஆகிடும். இந்த மீட்டர் ஸ்கொயர்டுக்கும் இந்த மீட்டரும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1 அந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். அடுத்து பாருங்க 6.626 அப்படி இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். 4 இன்ட்டு 3.14 பக்கத்தில் கூடிய 9.11 அது பக்கத்தில் கூடிய 2.645 இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இந்த யூனிட்டை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். எப்படின்னு பாருங்க 10 பவர் -34 அப்படியே மேலே இருக்கும் இந்த இடத்துல. இன்ட்டு இந்த 10 பவர் + 44 எப்படி வந்துச்சு இங்கே போனீங்க 10 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 பவர் -31 இந்த இடத்துல 10 பவர் -13 இது ரெண்டையும் நம்ம பவரில் ஆட் பண்ணும்போது 10 பவர் + 44 வந்துச்சு. இந்த 10 பவர் -34 இன்ட்டு 10 பவர் 44 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 பவர் 10 கிடச்சிருக்கும். அந்த 10 தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். பவரை வந்து தனியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை கவனிங்க 6.626 அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 9.11 இன்ட்டு 2.645 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 302.645 நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் லாகரிதம் ப்ரீவியஸ் வீடியோவில் லாக் எடுக்கிறது எப்படிங்கிறத சார் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாக் எடுத்து கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நீங்கள் மல்டிபிள் பண்ணி நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 6.626 கீழே உள்ள வேல்யூவில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.021189 நமக்கு வேல்யூ கிடைக்கும். 0.021189 10 பவர் 10ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 0.02 2 பாயிண்ட் சம்திங்கை மாற்றணும் அப்படின்னா 2 டிஜிட் நம்ம தனியாக எடுத்து எழுத முடியும். அப்போ 10 பவர் 10 நம்ம எப்படி எழுதலாம் 10 பவர் 2 10 பவர் 8னு மாற்றலாம். அப்போ 10 பவர் 2 உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2.189ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். டெல்டா வி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 2.189 இன்ட்டு 10 பவர் 8 மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிறது டெல்டா வி, அதாவது அந்த நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டிங்கிறது 2.189 இன்ட்டு 10 to the power of 8 மீட்டர் செகண்ட் பவர் -1. இது மாதிரி நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது என்னென்ன குறிப்புகள் சொன்னாங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். புத்தகத்தில் எழுதி வச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும்.